அமெரிக்காவுக்கும் வெனிசுலா நாட்டுக்கும் இடையே நீண்ட காலமாக பிரச்சினை உள்ளது. தற்போது டொனால்டு டிரம்ப் அதிபரானது முதல் இந்த பிரச்சினை இன்னும் அதிகரித்துள்ளது. கரிபியன் கடலில் வெனிசுலாவை குறிவைத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் USS ஜேசன் தன்ஹம் என்ற போர்க்கப்பலை நிலைநிறுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலடியாக அந்த போர்க்கப்பல் மீது F-16 ரக போர் விமானங்களை வெனிசுலா பறக்க செய்து மிரட்டியுள்ளதால் இரண்டு நாடுகள் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அதன் பின்னணி பற்றிய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றாக வெனிசுலா உள்ளது. கடந்த ஆண்டு நிலவரப்படி பார்த்தால் வெனிசுலாவில் மொத்தம் 2,80,00,000 மக்கள்தான் உள்ளனர். வெனிசுலாவும் அமெரிக்காவும் நேரடியாக எல்லைகளை பகிர்ந்து கொள்ளவில்லை. இரண்டு நாடுகளிடையே கரிபியன் கடல் அமைந்துள்ளது. ஒரு காலத்தில் இரண்டு நாடுகளும் நட்பாக இருந்தன. வெனிசுலாவுக்கு அமெரிக்காவிலிருந்து போர் விமானங்கள், ஆயுதங்கள் வழங்கப்பட்டன. குறிப்பாக அமெரிக்கா சார்பில் வெனிசுலாவுக்கு F-16 ரக போர் விமானங்கள் வழங்கப்பட்டன. 1982ஆம் ஆண்டில் வெனிசுலா மற்றும் அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா F-16 ரக 24 போர் விமானங்களை வெனிசுலாவுக்கு வழங்கியது. இந்த விமானங்கள் 1982ஆம் ஆண்டு முதல் 1985ஆம் ஆண்டுக்குள் வழங்கப்பட்டது. அதுவரை F-16 ரக போர் விமானங்களை அமெரிக்கா தான் பயன்படுத்தி வந்தது. இந்த ஒப்பந்தத்தின்படிதான் அமெரிக்கா லத்தீன் அமெரிக்கா நாட்டுக்கு முதல் முறையாக F-16 ரக போர் விமானங்களை வழங்கியது. அது மட்டுமின்றி அந்த போர் விமானங்களை அப்கிரேட் செய்யும் பணிகளையும் அமெரிக்கா மேற்கொண்டு வந்தது. இப்படி நல்ல நட்பாக இருந்த இரண்டு நாடுகளிடையே கடந்த 2000ஆம் ஆண்டில் பிரச்சினை ஏற்பட்டது. வெனிசுலாவின் அதிபராக இருந்த ஹூகோ ஷாவேஸ் மற்றும் நிக்கோலஸ் மதுரோ ஆகியோரின் செயல்பாடு அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை. இதனால் இரண்டு நாடுகளிடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது. இந்த விரிசல் தற்போது வரை தொடர்ந்து வருகிறது. இதற்கு அந்த நாட்டின் அதிபராக இருக்கும் நிக்கோலஸ் மதுரோ தான் முக்கிய காரணம். இவர் கடல் வழியாக அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்துவதாக குற்றச்சாட்டு உள்ளது. இந்த குற்றச்சாட்டை டொனால்டு டிரம்பும் முன்வைத்துள்ளார். இதனால் இரண்டு நாடுகளிடையேயான உறவு நாளுக்கு நாள் மோசமாகி வருகிறது. அது மட்டுமின்றி நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்ய உதவினால் 438 கோடி ரூபாயை பரிசுத் தொகையை உயர்த்தி அறிவித்திருக்கிறார் டிரம்ப். இது தவிர கரிபியன் கடலில் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவின் போர்க்கப்பலான USS ஜேசன் தன்ஹமை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். வெனிசுலா கடற்கரையில் போதைப் பொருட்கள் கடத்த முயன்றதாக கூறி கப்பல் மீது சில நாட்களுக்கு முன்பு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 11 பேர் பலியாகினர். இது இரண்டு நாடுகளிடையேயான பதற்றத்தை இன்னும் அதிகரித்தது. இப்படியான சூழலில்தான் திடீரென்று அமெரிக்காவின் போர்க்கப்பலின் மேலே வெனிசுலா தனது F-16 ரக போர் விமானங்கள் 2 பறக்கவிட்டு மிரட்டியுள்ளது. இது டொனால்டு டிரம்பை கோபப்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை சார்பில் வெனிசுலா தனது ராணுவ வலிமையை காட்ட இப்படி செய்துள்ளது. இதுபோன்ற நடவடிக்கை தொடரும் பட்சத்தில் வரும் காலங்களில் உரிய பதிலடி அளிக்கப்படும். இந்த பதிலடியால் ஏற்படும் இழப்புக்கு வெனிசுலா தயாராக இருக்க வேண்டும் என மிரட்டியிருக்கிறார் டிரம்ப். இதன் காரணமாக தற்போது கரிபியன் கடலில் அமெரிக்காவும் தனது போர்க்கப்பல்களை குவிக்க திட்டமிட்டுள்ளது. அதேபோல வெனிசுலாவும் போர் விமானங்களை தயார் நிலையில் வைத்துள்ளது. இதனால் அமெரிக்கா வெனிசுலா இடையே போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. Subscribe to One India and never miss an update.